ஐயோ, இந்நேரம் மறு வீட்டுக்கு வந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்க நான் இங்க நின்னு இருக்கணும். என் மாமா வாழ்க்கை இப்ப இப்படி ஆயிடுச்சு. வசந்தி, உள்ள போ. புள்ளைய வாசல்ல நிக்க வச்சு எதுவும் பேச வேணாம். உள்ள கூட்டிட்டு போ. வா. முருகா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சனே. இந்த கல்யாணம் நடந்தா பாத யாத்திரையா வரண்டு வேண்டி இருந்தனே. இப்படி என்ன கை விட்டுட்டியே முருகா. என் பேத்தி கொடுத்து வச்சவன்னு சொல்லி சொல்லி நானே உன் மேல கண்ணு வச்சுட்டனே. அன்னைக்கே காளியம்மா சொன்னா, ஓர் கண்ணு முழுக்க உன் பேத்தி மேலதான் இருக்கு, திருஷ்டி சுத்தி போடுன்னு சொன்னா. நான் தான் கேட்காம விட்டுட்டேன். ஐயோ, என் பேத்தியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. ஆத்தா, இந்த கல்யாண பாட்டை எவன் போன் பண்ணிருப்பான்? எந்த வீணா போனவனோ யாருக்கு தெரியும்? பணம் இருக்கிற இடத்துலதான் பகை இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்துக்கு வேண்டாதவன் தான் எவனோ பண்ணிருப்பான். எடுப்பட்ட பையன். இப்படி ஆயி போச்சேக்கா. முதல்ல மாப்பிள்ளைய பார்த்து பேசி நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறணும். அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த கல்யாணத்தை நடத்த போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விட்டது நானேதான். நீயா?